எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். பட்ஜெட் உடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு வந்திருந்த நியூஸஸ், இன்னைக்கு வெளிவந்திருந்த பட்ஜெட் ரிலேட்டடான நியூஸஸ்னால மார்க்கெட் சென்டிமெண்ட்டா ஒரு பூஸ்டப் ஆயிருக்குன்னே சொல்லலாம். மெயின் திங் வந்து இந்த டாக்ஸ் ரீஃபார்மேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல ஃபண்டிங் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண போறதா பூஸ்டப் பண்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து வந்தது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்குடைய ரிசல்ட் வந்து Q3 ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. 15% அதனுடைய இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் தான். முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பேங்கிங் செக்டர்ல ஹெவி வெயிட். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ். எஸ்டர்டேவே இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இன்னைக்கு தான் நியூஸ் வந்திருக்கு, பட் இது எஸ்டர்டேவே மார்க்கெட்ல டெக்னிக்கல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்துருந்தோம். கரெக்டா 49,160 வரைக்கும் ரைஸ் ஆகும், 170 வரைக்கும் ரைஸ் ஆகுங்கிறத நேற்று கணிச்சிருந்தோம். இன்னைக்கு 49,080 வரைக்குமே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரிலேட்டடா என்னென்ன ஸ்டாக்ஸ் எந்தெந்த செக்டார்ல நாளைக்கு நிப்டி பேங்க் நிப்டி உடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் ஃபேஸ் இட். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். இப்போ இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டிவ் ரீஜன் 22,900ங்கிறது இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டிவ் ரீஜன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவ்ல நாளைக்கு பர்டிகுலராக ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவ்ல மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஒரு கன்சால்டேஷனாக இருந்தது, டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா. இப்போ இந்த டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனது எப்போதுமே ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா அது ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அப்சைடு ரீடெஸ்ட்ங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இப்போ இதுதானே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த பிரேக் அவுட் ஆன இடம் ரீடெஸ்ட் ஆகும்போது 23,550 23,600 வரைக்குமே அப்சைடு ரீடெஸ்ட் வந்து எடுக்கலாம். சரி, இப்போ இந்த அப்சைடு ரீடெஸ்ட் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஹவர்லியில் எடுத்துக்கோங்க. ஹவர்லியில் எடுத்துட்டு இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இங்கிருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுதுல. இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து ஸ்ட்ராங்காக ரீடெஸ்ட் வந்து நிற்கும். 23,570 வந்து நிற்கும். 550லேருந்து 570 வரைக்கும் அப்சைடு வந்து நிற்கும். அப்போ நாளைக்கு நம்ம ட்ரேடிங் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ட்ரெண்ட். ஹவர்லியில் எடுத்துக்கோங்க. இங்கிருந்து கிட்டத்தட்ட என்ன டேட்டு 2nd January இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை வந்து ட்ராப் பண்ணி பாருங்க. ஃபர்தரா நாளைக்கு வந்து ஹவர்லிலையோ இல்லை ஒரு 30 மினிட்ஸோ அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ரீடெஸ்டிங் பொசிஷனுக்கு வந்து வரலாம். இது வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி நேத்திக்கே இந்த ரீடெஸ்டிங் நடந்திருக்கு பாருங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இன்னைக்கு ட்ராவல் ஆகுது. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஒரு சைட்வேஸ் மொமெண்டம்ல தான் ட்ரேட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸாக இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோ 48,360க்கு பிலோவில் வரும்போது தான் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 48,360 350க்கு பிலோவில் போகும்போது இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிடும். பட் ரைட் நோ இப்போ வரைக்கும் இந்த பிரேக் அவுட் வந்து வேலிட் தான். ஏன்னா இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஸோ 48,700க்கு மேலே இந்த ரீஜனுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ஸ்டில் நோ இந்த ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடாக தான் இருக்குது. சேம் அடுத்து சென்செக்ஸ் நம்ம பார்க்கும்போதும் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் சேம் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருப்பாங்க. இப்போ 76,700ல் இருக்கா. 76,850க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது அடுத்து ஒரு 900 பாயிண்ட் வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். 77,700 வரைக்குமே அப்சைடில் இந்த பிரேக் அவுட் வந்து ரைஸ் ஆகலாம். இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு அப்சைடு மொமெண்டம் தான். மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வீக்லியில தான் கன்ஃபார்ம் பண்ணணும். பொசிஷனலாக வந்து உங்களுக்கு இந்த ரீஜனில் வீக்லியில் மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓவரால் சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு. சப்போஸ் யாராவது எஸ்ஐபி தொடங்க போறீங்க, மார்க்கெட்ல எஸ்ஐபி தொடங்க போறீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். ஓகே, ஸோ 22,900 22,950 ரீஜன்ல எஸ்ஐபி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 1 or 2 இயர்ஸ்ல நியூவா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். பிகாஸ்
இப்போ 2024ல் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். பட் ரைட் நோ மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 1 or 2 இயர்ஸில் எஸ்ஐபியில் வந்து ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். இந்த ஷார்ட் டேர்மில் வந்து பண்ணுறவங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி 22ல் இருக்கும். அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து பிப்ரவரி 5th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுவும் பார்க்கல, டைரக்டாக க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரெண்ட் பொசிஷனலாக ஓவரால் ட்ரெண்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். இன்னைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இது பாட்டம்ல வந்து பாருங்க, டாப் டு டாப் அண்ட் பாட்டம் டு பாட்டம். ஆஃப்டர் ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா. ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்சைடில் வந்து நமக்கு டார்கெட் வந்து 6920 6990 வரைக்கும் இந்த ட்ரெண்டு ஃபர்தராக அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.